ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நமக்கு எப்போவுமே ரொம்ப முக்கியமாக சமையலுக்கு தேவைப்படுற உப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட சமையல் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப கிரேவியில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு போடாமல் கட் பண்ணி போட்டு பாருங்கள். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தயிரை பீட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இல்லை லைட்டாக லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணி அதையும் போட்டு பாருங்கள். அப்படி எதுவுமே முடியலையா, மீல் மேக்கருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை பிழிஞ்சிட்டு உள்ளே போட்டு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு உப்பும் கம்மியாகும். இந்த சாம்பார் மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இது போட முடியாதுல. அப்போ சப்பாத்தி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது உடனே சப்பாத்தி மாவை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி உள்ளே போடுங்க. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி பால்ஸை எடுத்து வெளியில் போட்டுருங்க. கண்டிப்பாக உப்பை கம்மி பண்ணிடும், அது அப்சர்வ் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு காயாக இருக்கட்டும், இல்லைன்னா மசால் போட்டது இருக்கட்டும், நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கண்டிப்பாக அது வெளியில் தெரிக்கும், நம்ம மேலேயும் அது படும். அப்படி இருக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரையோ, சேனக்கிழங்கு ஃப்ரையோ, கத்திரிக்காய் ஃப்ரையோ பண்ணிங்கன்னா அது வெளியில் கண்டிப்பாக தெரிக்காது. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா, டிஃபன் பாக்ஸ்க்கு, ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொடுத்து விடுறதோ, இல்லைனா ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம சாலட் பண்ணும் போதோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சோ, இல்லை கத்திரிக்காய் வாழைத்தண்டு மாதிரி கட் பண்ணி வச்சா சீக்கிரம் கருப்பாயிரும். அது கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கட் பண்ண காய்களோ இல்லைனா ஃப்ரூட்ஸோ ஒரு அலசி ஒரு 15 செகண்ட்ஸ் ஊற வச்சுட்டு எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறாது. அதுக்காக நம்ம தோசை சுடுறதோ, தோசை தவாவோ இல்லைன்னா பணியாரக்கல்லோ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கா சைடில் இருக்கும். அது அப்பப்போ 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற கல்லில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உப்பு, கல் உப்போ, பொடி உப்போ போட்டுட்டு கொஞ்சமாக ஓரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கா இருக்கிறது எல்லாமே க்ளீனாக வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறதோ, இல்லை பச்சை மிளகா பேஸ்ட்டோ, இல்லைன்னா நம்ம புளி கரைசலோ எடுத்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.